காலையில் எழுந்த உடனே சும்மா அசோலா தொட்டியை பார்க்கலான்னு வந்திருந்தேன். இந்த வெயில் காலத்தில் அசோலா நல்லா வளர்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை அப்படியே கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். முதல்ல வாட்டர் லெவல் வந்து பார்த்தோன்னா எவாபரேட் ஆகிருக்கும். ஏன்னா வெயில்னால வந்து பார்த்தோன்னா எவாபரேட் ஆகும். ஸோ வாட்டர் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ மோட்டர் கிளப்பி விட்டுருக்கேன். தண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆகிட்டுருக்கு. ஒரு 1/2 ஃபீட்டு வந்து பார்த்தோன்னா கண்டினியூ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 5 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி வாட்டரை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா தான் நீங்கள் ஷேட் நெட்லாம் கட்டியிருந்தாலுமே வாட்டர் எவாபரேட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி ஷேட் நெட் நல்லா ப்ராப்பராக 4 பக்கமும் எடுத்து கட்டிடணும். ஒரு 5 அடி ஹைட்டில் கட்டிடுங்க. வாட்டர் எவாபரேட் ஆகிறதையும் தடுக்கும், அசோலா வளர்த்தையும் அது ஊக்குவிக்கும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இதுமாரி வந்து பார்த்தோன்னா எவாபரேட் ஆகிடுச்சு. நாங்கள் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருந்துச்சு, எல்லாம் எவாபரேட் ஆகிட்டு கீழே போயிடுச்சு. இந்த தொட்டிலையும் அது மாதிரி தான். ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்தோன்னா அசோலா வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும்.